வணக்கம், நான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இந்த தீபாவளிக்கு ஏகப்பட்ட ரெசிபியில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சேமியா கேசரி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான இறைச்சி கார வறுவல் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். இந்த சேமியா கேசரிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? சேமியா கேசரிக்கு தேவையான பொருட்கள்: சேமியா 300 கிராம், நெய் 4 இருந்து 6 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 20 நம்பர், காய்ந்த திராட்சை 15 நம்பர், சர்க்கரை 200 கிராம், கேசரி ஃபுட் கலர் சிறிதளவு. இதாங்க இந்த கேசரி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம கிட்ட இருக்க இந்த முந்திரியும் காய்ந்த திராட்சையும் வறுக்க போறோம். அதனால 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இந்த நெய் கொஞ்சம் சூடான பிறகு நம்ம கிட்ட இருக்க இந்த முந்திரியை போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் இந்த முந்திரி திராட்சையும் வறுக்கும் போது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றா போட்டு வறுக்கக்கூடாது. கொஞ்சம் முந்திரி வறுத்த பிறகு தான் காய்ஞ்ச திராட்சை போடணும். ஏங்கிட்ட முந்திரி வறுக்கிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால தான் இந்த மாதிரி பண்ண சொல்கிறேன். இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வறுத்து எடுத்துருங்க. இதுக்கப்புறம் இன்னொரு டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம கிட்ட இருக்க இந்த சேமியாவை வறுக்க போறோம். இந்த சேமியாவை எதுக்காக இந்த மாதிரி வறுக்கிறீங்கன்னா, நீங்க குக் பண்ணும்போது இந்த சேமியா ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்க தான் இந்த சேமியாவை வறுக்கிறோம். இதான் விஷயம், வேற எதுவுமே இல்லை. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேவை யூஸ் பண்ணுவாங்க. சேவை யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ரெசிபிக்கு பர்டிகுலராக பாயசத்துக்கு யூஸ் பண்ணுற சேமியா கொஞ்சம் திக்காக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சேமியா வாங்கி யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த சேமியா வறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த சேமியா வறுக்கும் போது பர்டிகுலராக 1 டேபிள் ஸ்பூன் நெய் போதும். அதிகமாக நெய்யாக இருந்தாலும் நல்லா இருக்காது, சரிங்களா? அடுப்போட ஃப்ளேமை கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வறுத்து எடுத்துருங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணிருக்கணும். அடுத்தது இந்த சேமியாவை குக் பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் சேமியா 300 கிராம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த 300 கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் போட்டுங்க. எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் 1.25 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். அதிகபட்சம் 2 கப் வைக்கலாம். 1.25 கப்பு பார்த்தீங்கன்னா இந்த சேமியா உதிரியாக வரும். இதுவே வெல்டன் நல்லா குக் பண்ணிருந்துச்சுன்னா அந்த டைமில் ஒரு 1/4 கப்பு எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணலாம். இந்த தண்ணி 1.25 கப்பு தண்ணியை போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தண்ணி கொதிக்க விடுறோம். அதுக்கு பிறகு வறுத்து வச்சுட்டு இந்த சேமியா போட்டிருக்கோம். இந்த சேமியா போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே விட்டினா அந்த சேமியா ஒட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதனால தான் முன்னெச்சரிக்கை சொல்லிடுறேன். போட்ட ஒரு 2 கொதிலேயே அடுப்போட ஃப்ளேமை கம்மி பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சேமியா வேகும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணால் அந்த சேமியா கொஞ்சம் வேகாத மாதிரியே இருக்கும். அதனால தான் கரெக்டான பக்குவத்தில் அடுப்போட ஃப்ளேமை கம்மி பண்ணிட்டு குக் பண்ண சொல்கிறேன். பார்த்தீங்களா, இப்போ இந்த சேமியா ரெடி ஆயிடுச்சு. உதிரியாக நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி சேமியா குக் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், சக்கரை போடுறோம். இந்த சக்கரை போட்ட பிறகு இந்த இடத்துல கொஞ்சம் டைலூட் ஆகும். அதாவது கொஞ்சம் லூஸான மாதிரி இருக்கும். ஏங்கிட்டனா அந்த சுகர் குக் பண்ண கொஞ்சம் லைட்டு லூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக அந்த சுகரை போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு கடைசியாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற கேசரி ஃபுட் கலர் யூஸ் பண்ணலாம். அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட கலர் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா சேஃப்ரான் யூஸ் பண்ணலாம். சேஃப்ரான் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எல்லோ கலர் வரும். இந்த கலர் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு தேவையான அளவுக்கு நெய் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு 2 3 டேபிள் ஸ்பூன் நெய் போட்ட பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க இந்த காஞ்ச முந்திரி இந்த திராட்சையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த சேமியா கேசரி ரெடி. பர்டிகுலராக நீங்கள் இந்த சேமியா கேசரி பண்ணும்போது 2 விஷயம் கவனிக்கணும். தண்ணியோட அளவு, அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆன பிறகு தான் இந்த சர்க்கரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் வீட்டில் ஞாபகத்தில் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இந்த சேமியா கேசரி எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம என்ன பண்ணணும்னா, வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் இல்லை வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாலும் ரவை கேசரி பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த சேமியா கேசரி பண்ணும்போது பர்டிகுலராக இந்த மாதிரி சேமியா உதிரியாக வரணும். அதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சூப்பரான சேமியா கேசரி ரெடி. இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான இறைச்சிக்கறி மசாலா எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம்.
இறைச்சி கார வறுவலுக்கு தேவையான பொருட்கள்: மட்டன் 1 கிலோ, சின்ன வெங்காயம் 40 நம்பர், தக்காளி 2 நம்பர், குடமிளகாய் 2 நம்பர், பச்சை மிளகாய் 4 நம்பர், பூண்டு 15 பல்லு, பொடிசு நறுக்கிய இஞ்சி 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், முழு தனியா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஒரு பேசிக்கான ஒரு மேரினேஷன் பண்ண போகிறோம். அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை கருவேப்பிலையை இந்த மாதிரி பிச்சு போட்டு நல்லா மேரினேட் பண்ணுறேங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடறோம். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கருவேப்பிலையும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனையும் நல்லாயிருக்கும். இதை அப்படியே எடுத்து குக்கரில் போடுங்க. அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாமே ஒன்று போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 பல்லு பூண்டு பொடிசை கட் பண்ணி போட்டிருக்கோம். அதே மாதிரி இஞ்சி வந்து 1 டேபிள் ஸ்பூன் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 8லேருந்து 10 நம்பர், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 4 நம்பர், உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் தண்ணி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடுறீங்க. இந்த மட்டன் வேக வைக்கிற பக்கம் என்னென்னா ஒரு 3லேருந்து 4 விசில் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வேண்டாம். அப்படி ஓவராக குக் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகுன்னா அந்த மட்டன் ஹார்ட் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 விசில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி மட்டன் வெந்திருக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா மட்டன் வேக வச்ச தண்ணியோட இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. இதுக்கு பிறகு இந்த ரெசிபிக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் நார்மலாக பண்ணுற மசாலா இல்லை, இது வெறும் காய்கறி வச்சு பண்ணுற மசாலா. அதாவது கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டிருக்கோம் இந்த மண்சட்டியில். அதுக்கு பிறகு வெங்காயம், மீதி இருக்க எல்லா வெங்காயத்தையும் இதில் போட்டுருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா அங்கேயும் போட்டிருப்போம், இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பச்சை மிளகா காரம் வேணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பூண்டு, பச்சை கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி இதெல்லாம் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்க ஆரம்பிங்க. இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா வதங்குற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 30% வதங்கிருக்கணும். அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க அந்த முழு தனியாக போடுறோம். முழு தனியாக நல்லா வாசனை கொடுக்கும், அதனால முழு தனியாக போட்டிருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் போட்ட பிறகு அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் வதங்கிருக்கணும். அந்த கலர் மாறும், வெங்காயத்தோட கலர். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த குடமிளகா இதில் போடுறோம். இந்த ரெசிபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த குடமிளகா தான். அதனால் இந்த குடமிளகா போட்டு 2 செகண்ட் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள். இந்த மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறது எப்படி கேட்டிங்கன்னா 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் போட்டிருக்கோம். மீதி வந்து கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்க ஆரம்பிங்க. அடுப்போட ஃப்ளேம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் இருக்கணும். அதே டைமில் இந்த இடத்துல அந்த குடமிளகா ரொம்ப நேரம் குக் பண்ணலாம். ஒரு 60 to 70% அளவுக்கு மட்டுமே வேக வச்சா போதும். இது எல்லாத்தையும் வதக்கிட்டு சூடு ஆறுற பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிருங்க. அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி பக்குவத்தில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மட்டன் வேக வச்ச மட்டன் இருக்குல்ல, இப்போ இந்த மட்டனோட இந்த பேஸ்ட்டை போட்டு குக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மண்சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் சோம்பு, முழு கரம் மசாலா இதெல்லாம் போட்ட பிறகு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இந்த இடத்துல அதிகமாக வேண்டாம், ஒரு 4லேருந்து 5 சின்ன வெங்காயம் போட்டால் போதும். சரிங்களா? இதெல்லாம் தாளிப்பாக போட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு அடுப்போட ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வைங்க. இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மீதி மிளகாய்த்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன், மீதி தனியாத்தூளும் இந்த இடத்துல போட்டு நம்ம வதக்க ஆரம்பிக்கிறோம்.
இந்த இடத்துல அந்த மசாலா கொஞ்சம் வதக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா மட்டன் வேக வச்ச தண்ணியே இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். எதுக்காக கேட்டினா இந்த மாதிரி ஸ்டாக் வாட்டரோட போட்டு நீங்கள் குக் பண்ணால் தான் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த வாசனையும் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மட்டன் ஸ்டாக் போட்ட பிறகு 2 செகண்ட் குக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வேக வச்ச அந்த மட்டனை அப்படியே இந்த மண்சட்டியில் போட்டுறோம். வேக வச்ச மட்டனை இந்த மண்சட்டியில் போட்ட பிறகு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. அதே டைமில் தேவையான அளவுக்கு அந்த வேக வச்ச மட்டன் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை போட்டு திருப்பி நல்லா வேக வைக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த குடமிளகா மசாலா இருக்குல்ல, அந்த மசாலாவை இதில் போட்டு திருப்பி குக் பண்ணுறோம். இந்த இடத்துல தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் அப்படி மேலே விட்டு அப்படி நீங்கள் குக் பண்ணி இருக்குன்னா சூப்பராக இருக்கும். எதுக்காக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதுன்னா காரணம் இருக்குது. நல்ல அந்த மட்டனும் அந்த மசாலா சேர்த்து குக் பண்ணும்போது அந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி காரசாரமான ரெசிபி கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட விட்டு நீங்கள் சமைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்குன்னா ஒரு சூப்பரான இறைச்சி கார வறுவல் ரெடி. மட்டனை வச்சு ஒரு சூப்பரான இறைச்சி கார வறுவல் எப்படி ரெடி பண்ணி சொல்லி கொடுத்துருங்க, ட்ரை பண்ணி பாருங்கள்.